திமுக இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதை விமர்சையாக கொண்டாடுகிறது என்பது தயவு செய்து விட்டுருங்கள். அப்படி அல்ல. இந்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக, இந்த கட்சியில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக, தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அந்த உடன்பிறப்புகளுக்கும் நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டமை வழியே இதை கொண்டாடுவதற்காகவோ அல்லது பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்ல. அந்த மாதிரி தானே ஒரு அடக்கமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை செய்திருக்கிறோம். மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதை செய்திருக்கிறார்கள். இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக எடுக்கிற முடிவை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் அப்படி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லலாம். இதெல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடியது. மக்கள் அவ்வளவு சாதாரணமாக ஏமாந்து போடுறதில்லை. அவர்கள் விருப்பப்பட்டால் தான் போட முடியும். வேறு எதற்காகவும் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். எனவே இந்த மக்கள் தளபதி மீதும் திமுக மீதும் திமுக கூட்டணி மீதும் வைத்த நம்பிக்கையின் காரணமாக இந்த 3 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் செய்த அந்த நன்மையின் காரணமாகத்தான் இந்த வெற்றி வந்திருக்கிறது. அந்த வெற்றி தொடர்ந்து நடக்கும். இந்த 2 ஆண்டு காலத்திலே தளபதி அவர்கள் இன்னும் பல திட்டங்களை செய்ய இருக்கிறார். எனவே அது வருகிற சட்டமன்ற தேர்தலாக இடைத்தேர்தலாக எதிலையும் அது எதிரொலிக்கும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.